ஈரானின் மிகப்பெரிய மற்றும் உயரமான பாலத்தை அமெரிக்க இஸ்ரேல் படைகள் நேற்றைய தினம் தாக்கி அழித்ததை தொடர்ந்து அமெரிக்காவை பழிவாங்கும் நடவடிக்கையாக வளைகுடா நாடுகளில் உள்ள 8 முக்கிய பாலங்களை தாக்க ஈரான் திட்டமிட்டுள்ளது. குறித்த தாக்குதலுக்கு பதிலாக ஈரானின் அதிகாரப்பூர்வ பார்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள பட்டியலின்படி குவைத்தின் ஷேக் ஷாபர் அல் அகமது அல் சபா கடல் பாலமும், ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷேக் சயித் பாலம், அல் மக்தா பாலம் மற்றும் ஷேக் கலீஃபா பாலம், சவுதி அரேபியாவின் பஹ்ரைன் மன்னர் பஹத் பாலம், ஜோர்டான் மன்னர் உசைன் பாலம், தமியா பாலம் மற்றும் அப்துல் பாலம் என்பன இலக்குகளாக குறிவைக்கப்படலாம் என்று சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடகத்தில் ஈரானின் கராச் நகரத்தில் உள்ள மிகப்பெரிய பாலம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான காணொலியை பகிர்ந்துள்ளார். குறித்த காணொலியில் இந்த வான்வழி தாக்குதலுக்கு பின் அந்த பாலம் தீப்பற்றி புகை மேகத்துடன் சிதறி விழுவது காணப்படுகிறது. இதற்கு முன்பு இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் இந்த தாக்குதல் குறித்து தங்களுக்கு தகவல் இல்லை என்று தெரிவித்திருந்தது. இது குறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை இதுவரை எந்த பதிலும் அளிக்காத நிலையில் தற்போது இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா தான் பொறுப்பானது என டொனால்ட் ட்ரம்ப் சுட்டிக்காட்டுவது போன்று பதிவிட்டுள்ளார். ஈரானின் மிகப்பெரிய பாலம் சிதறி விழுந்துவிட்டது, இனி ஒருபோதும் பயன்படுத்த முடியாது, இன்னும் பல நடவடிக்கைகள் தொடரும் என்று கூறியிருக்கிறார். மிகவும் தாமதமாகிவிடும் முன் ஈரான் உடன்படிக்கைக்கு வர வேண்டிய நேரம் இது என்று கூறியிருக்கிறார். இல்லையெனில் ஒரு பெரிய நாடாக மாறக்கூடிய அதன் மீதுள்ள எதுவும் எஞ்சாது என்று அவர் தனது சமூக தளத்தில் பதிவிட்டுள்ளார்.